Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வேணுன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்து ஃபுல்லாக கிடச்சிடும். அதே மாதிரி இதில் வந்து சேனல் குரூப் ரெண்டும் இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். அதே குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணி நான் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கோர்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டர் வீடியோ, அதாவது நம்ம கோர்ஸில் வந்து மொத்தம் 3 கோர்ஸ் இருக்குது. 1-on-1 செஷன், ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்டர் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் வீடியோவில் படுசு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிட்காயின் சீக்ரெட், இது ரெண்டு மட்டுமே நமக்கு வந்து ஒரு கோர்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஹார்மோனிக் பேட்டர்னும் இண்டிகேட்டர் ட்ரேடிங்கும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இண்டிகேட்டர் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோர்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு இந்த கோர்ஸில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கூட ஹார்மோனிக் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட அக்யூரசி பார்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்மோனிக்கில் வந்து நம்பர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து அதை போட்டு குழப்பிக்க வேணாம். நான் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி தரணுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வந்து நான் பொறுமையாக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $60 வருது. வெறும் டெக்னிக்கல் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து $39. உங்களுக்கு வந்து எது கன்வீனியாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் ஸ்மார்ட் மணி, இண்டிகேட்டர் ட்ரேடிங், இது ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக கிடையாது. அதே மாதிரி 1-on-1 செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற மற்ற கோர்ஸ்லேயே வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1-on-1 செஷன் தான். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து லைவாக கேட்டுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குரூப்பில் போடுவேன். அது போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 15 மினிட் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட் அப்டேட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கொடுக்குற காசை வந்து கொஞ்சம் நீங்கள் லைட்டாக யோசிச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே இதில் வந்து நீங்கள் என்கிட்ட கொடுக்குற காசை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேடிங்லேயே எடுத்துடலாம். மேபி நீங்கள் அதிகமாக கூட எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்ககிட்ட கேபிட்டல் பொறுத்து, உங்களோட நாலேஜ் பொறுத்து. ஸோ இது மார்க்கெட் அப்டேட் தான், சிக்னல்ஸ் கிடையாது. இதில் வந்து சிக்னல்ஸ் தரது கிடையாது, வெறும் மார்க்கெட் அப்டேட் மட்டும் தான். மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ப்ரைஸ் இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இங்கேருந்து இங்கே பாசிபிலிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா வந்து நம்மளோட கோர்ஸ் நீங்கள் கற்றுட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நான் வந்து எதை மீன் பண்ணுறேன், எப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் யோசிச்சாலே போதும், சூப்பராக வந்து நீங்கள் ட்ரேடிங் பிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் என்கிட்ட. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேரல் சேனல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வந்து இந்த தடவை பிரேக் அவுட் வச்சிருக்கான். ஆனால் வந்து இது பிரேக் அவுட் கிடையாது, நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டிடி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுக்காம இருந்தான். எங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம இருந்தான், இந்த இடத்துல தான் இருந்தான். நமக்கு வந்து பிடிசியில் இங்கே பிரேக் அவுட் பிடிசியில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது யூஎஸ்டியில் நம்ம இங்கே தான் இருந்தான். ஸோ நான் யோசிச்சேன், நான் இந்த இடத்துல வந்து நமக்கு எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து சப்போஸ் இங்கேருந்து மேலே போனால் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த யூஎஸ்டிடி வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்டிடி இதுவானதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட் நடந்தது இந்த இடத்துல நடந்துச்சு. நீங்கள் ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகிருந்தால் கூட சூப்பராக வந்து ப்ராஃபிட் பிடிச்சிக்கலாம். 6% சம்திங் இது மூவ் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6% சம்திங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹவருக்கு கீழே லெவலுக்கு மேலே தான் வந்து நமக்கு இப்படி டச் பண்ணிவிட்டு நம்ம மேலே போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது சோச்சு வச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு கீழே லெவல் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே போயிருக்கோம். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேஷண்ட் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ நம்ம பொறுமையாக நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய பிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் இங்கேருந்து வந்து ரீடெஸ்ட் வைப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து நான் ரீடெஸ்ட்லாம் வெயிட் பண்ணல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா யூஎஸ்டிடி யூஎஸ்டிசி அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே பிரேக் அவுட் தான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து 1 கேண்டில் ரீடெஸ்ட் வந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு வந்து டச்சிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிட்டு ஃபுல் ப்ராஃபிட் நம்ம பிடிச்சாச்சு. நம்ம புல் பேக் வந்து வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக நானே வந்து புல் பேக் தான் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து புல் பேக்கு வெயிட் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான் போட்டோம், பெரிய அமௌண்ட் போடல. ஸோ புல் பேக் நடந்துச்சு அப்படின்னா பெரிய அமௌண்ட் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் அவுட் தான் நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எல் லைன் வருதா, அந்த எல் லைன் தான் நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் இருக்கா, இந்த லைனும் வந்து நம்ம பிரேக் அவுட் நடந்திருக்கு. 2 லைனுமே நமக்கு வந்து ஒரே டைமில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதோட கேண்டில் ரீடெஸ்ட், அதாவது நம்ம எல்லா வீடியோவிலும் மென்ஷன் பண்ணிட்டு இருப்போம் ரீடெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேண்டில் ரீடெஸ்ட் இருக்குது, நார்மல் ரீடெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் வந்து கேண்டில் ரீடெஸ்ட் டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கான். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த லெவலுக்கு கீழே எனக்கு வந்து டெய்லி க்ளோஸ் வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் இது வந்து கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப இருக்குது. ஆனால் இது ரொம்ப கீழே போகணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வந்து இது கீழே இங்கே யூஎஸ்டிசி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மேஜரான ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெரிய மேஜரான பாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த லெவல் 5.97 5.76 இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து பெருசாக கீழே போவோம். அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ இந்த இதை உடைக்கிறானோ அதுக்கப்புறம் கீழே போவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க பாசிபிலிட்டி. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டரில் வந்து ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இண்டிகேட்டரில் மணி ஃப்ளோ பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து மணி ஃப்ளோ இப்படி வந்து இப்படி வெளியே வந்து இப்போ திரும்ப இப்படி உள்ளே ஏறும்போது நம்ம வேவ் ட்ரெண்ட் பாருங்கள் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து எப்போ அந்த க்ரீன் டாட் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ கன்ஃபார்ம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து நமக்கு பிடிசி வந்து ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ஷன் நடக்குது வாய்ப்பு இருக்குது. நம்ம பிடிசி சார்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. கரெக்டாக மணி ஃப்ளோவும் பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல வெளியே எக்ஸிட் ஆகிட்டு வருது. பட் இது இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த லெவலில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எக்ஸிட் தான். அதே மாதிரி இங்கே ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் நமக்கு ரெட் டாட் கன்ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் ரெட் டாட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து எப்படி வரும்னா இப்படி வரும். இப்படி வந்துட்டு ஒன்று இங்கேருந்து போகலாம் இல்லை இப்படி கீழே வந்துட்டு கூட போகலாம். நமக்கு வந்து அடுத்து வந்து கீழே அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மேலே போவோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே இப்படி வருவோம். ஸோ அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு நம்ம பிடிசி சார்ட்டை வச்சு நம்ம இது பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து யூஎஸ்டி சார்ட்டை வச்சு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா அப்படின்னா ஒரு ஸ்மால் புல்லிஷாக மாறுவான். அந்த புல்லிஷ்னஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் அப்படின்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இந்த பாக்ஸை உள்ள வரைக்கும் தான் இருக்கும். இந்த பாக்ஸை டச் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புல்லிஷ்னஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டி இது வந்து நீ குழப்பிக்காதீங்க. USDT.D அப்படின்றது பார்த்தீங்கன்னா USDT டாமினன்ஸ் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா USDT ப்ளஸ் USDC ரெண்டும் கலந்த சார்ட் இது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வந்து அது பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு அப்டேட். இதில் இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி திரும்ப வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. கன்ஃபார்ம் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம E3 சார்ட் போயிடலாம். E3வில் பாருங்கள் நமக்கு வந்து எக்ஸாக்டாக இது இந்த வைக் ஆஃப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து குரூப்பில் நான் அப்டேட் பண்ணல. ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு வைக் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வைக் ஆஃப் பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஆக்கிடுறேன். ஸோ இந்த வைக் ஆஃப் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த வைக் ஆஃப் பேட்டர்ன் தான் வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நம்ம இதில் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ நான் குரூப்லேயே வந்து போட்டுருந்தேன். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து இதுதான் வந்து மெயின் அக்கௌண்ட்லேயும் எடுத்திருந்தேன். இதே மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்லேயும் எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மூவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம பிடிச்சோம். இது 13% நம்ம பிடிச்சோம். நம்ம குரூப்லேயே போட்டிருப்போம். இது ஆக்சுவலாக இந்த குரூப்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தெரியும் 2517லேருந்து 2237 இதுதான் 2517 அப்படின்றது. இது வந்து 2517 2237 ஸோ இது வரைக்கும் இந்த மூவ்லேருந்து இந்த மூவ் வரைக்கும் நம்ம பிடிச்சிருந்தோம். ஏன்னா வந்து மண்டே வந்து நமக்கு இந்த இதில் வந்து க்ளோஸ் வச்சு இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தான். ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே க்ளோஸ் பண்ணோம் நம்ம ட்ரேடை. ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருப்பேன் நான். இதில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டுருந்தார், என்ன ப்ரோ எல்லாமே வந்து இது $2 $27 இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டை தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஃபண்டிங் அதாவது வந்து நமக்கு இந்த ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேயரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் தெரிஞ்சிருக்கோம். லேயரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டே இருப்போம். அதாவது வந்து டிசிஏ பண்ணுற கான்செப்ட் தான். சிம்பிளாக வந்து நம்ம கிரிப்டோவில் வந்து டிசிஏ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ஃபாரெக்ஸில் வந்து லேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரேடிங் எடுத்து ஒரே காசை ஒரே இடத்துல போகிறத விட லேயரிங் மாதிரி நிறைய பிரித்து நீங்கள் போட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ன்றது வரும். ஸோ அதே தான் கான்செப்ட். நீங்கள் வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது எல்லாமே லேயரிங் தான். இது பாருங்கள் 2517 2523 2522 2523 திரும்ப 2541 2541 2526 2528 ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எடுத்துருப்பேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆர்டர் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணவே தவிர இது வந்து தனித்தனி ஆர்டர் கிடையாது. இப்போ இந்த ஒரே ஒரு ட்ரேடில் மட்டும் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 190 சம்திங் அந்த ரேஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த ஒரு ட்ரேடில் மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேட் எடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை $4 $5 அந்த மாதிரி போட்டுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆர்டர். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது வந்து தனித்தனி ஆர்டர்லாம் கிடையாது. இது வந்து ஒரே ஆர்டர் இது. ஸோ உங்கள் லேயரிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அந்த சார்ட்லேயே காட்டுறோம் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எங்கேருந்து நான் ட்ரேட் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு, அதுக்கடுத்து மேலே ஒரு ட்ரேடு, அதுக்கடுத்து ஒரு மேலே ட்ரேடு, அதுக்கடுத்து மேலே ஒரு ட்ரேடு, அது ஒரு மேலே ஒரு ட்ரேடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய வந்து ட்ரேட் நீங்கள் என்ட்ராக உங்களுக்கு லேயரிங்கிறது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு செல்லிங் சைடு இப்படி கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ நான் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா செல் தான். ஸோ அதனால் செல் சைடு கீழே வந்தது எனக்கு இந்த ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் லேயரிங் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம ஃபாரெக்ஸும் சரி கிரிப்டோவும் சரி எல்லாமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டோட போயிடலாம். இப்போ நம்ம வீக்லியில் போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஈத்ரியம் பொறுத்தவரை வீக்லி ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்ட் காயின் வந்து ஸ்டார்ட் ஆகுமான்றது வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு எப்போ அந்த ஆல்ட் காயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது பார்த்துடலாம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ரைஸே பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கீ லெவல் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக மார்க் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கீ லெவல், நான் இந்த இடத்துல ஒரு கீ லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு வீக்லி கீ லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு வீக்லி லெவல், அதுக்கடுத்து இங்கே ஒரு வீக்லி லெவல். இப்போது இது அப்படியே நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தா கொஞ்சம் பாருங்கள் எந்தளவுக்கு அக்யூரஸியாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இதில் வந்திருக்கான், இந்த லெவல் டச் பண்ணியிருக்கான். இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான். இது கிட்டத்தட்ட ஒரு 10% சம்திங் இருக்கும், ஏன்னா வந்து வீக்லின்றதுனால. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இதில் கீழே வந்திருக்கான். எப்பயுமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி போவான். ஆனால் இந்த சினரியில் என்ன வந்துருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இந்த விக்கு இப்படி விட்டுட்டு நமக்கு திரும்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாமல் அதுக்கடுத்து க்ளோஸ் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல வச்சதும் இதோட ரீடெஸ்ட்டை நம்ம செல் அடிச்சிருந்தா கூட இது வரைக்கும் போவோம் கடைசி. இப்போது அதுக்கடுத்து பாருங்கள், ஒன்ஸ் இந்த லெவல் எனக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே லெவலில் டச் பண்ணுறான். மேலே டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறான். இப்போ திரும்ப எனக்கு மேலே இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணுறான். இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே ஃபிப் லெவல் இருக்கா, இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே போவோம். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப உனக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படி மேலே வருவோம். ஸோ இப்படி தான் நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீக்லி க்ளோஸ் நமக்கு மேலே இங்கே வைக்க போகிறோம். சப்போஸ் இந்த வீக்லி க்ளோஸ் இப்படி நாளைக்கு வந்து மேலே வச்சுட்டான் அப்படின்னா அடுத்த செனரியோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இப்படி கீழே வைப்பான். பார்த்தீங்களா இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12% சம்திங் வந்து கீழே விழுது. ஸோ இப்போ 12% ஈத்ரியம் கீழே விழுது அப்படின்னா ஆல்ட் காயின் கன்ஃபார்ம் வந்து நல்லா அடி வாங்கும். அந்த அடி வாங்குற டைமில் தான் வந்து நீங்கள் வந்து ஆல்ட்டில் என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போகிறான் பார்த்தீங்களா, இந்த 40% மேலே போகிறான் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆல்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு எப்படி சொல்கிறது மினி ஆல்ட் சீசன் மாதிரி சின்னதாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நமக்கு ஒரு நல்ல பம்ப் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இப்படி வரவன் இந்த இடத்துல திரும்ப வீக்லி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் உங்கள் கிரிப்டோவை. சப்போஸ் இங்கே வீக்லி க்ளோஸ் இப்படி உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை எனக்கு சப்போஸ் இந்த வீக்லி க்ளோஸ் இப்படி மேலே வச்சிட்டான் அப்படின்னா அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைக்கிளோட என்னோட டாப் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 6000K. ஸோ 6000K தான் வந்து என்னோட டாப் ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எப்படி நடக்குது அப்படின்னு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பம்பெலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து வீக்லியில் இருக்குது இப்போதைக்கு. இப்போ அப்படின்னு நம்ம டெய்லியில் போயிடலாம். டெய்லியில் பாருங்கள் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி ரீடர்ஸ் வச்சுட்டு இப்படி மேலே போகிறோம். இப்போது இது எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல இருந்து நான் வந்து இப்படி வச்சுட்டு இதுதான் எனக்கு டேக் ப்ராஃபிட்டாக நான் வைப்பேன், நான் இப்படி வைப்பேன், நான் அவ்வளோ பெருசாக டேக் ப்ராஃபிட் வைப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இப்படிலாம் கிடையாது. இப்படிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கி உட்காந்துருப்பீங்க. நம்ம வந்து கோர்ஸில் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேக் ப்ராஃபிட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து டேக் ப்ராஃபிட் தூக்கிட்டு போய் அவ்வளோ தூரம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. ஸோ இது எடுத்திங்கன்னா அது சின்ன ஸ்கேல்ப் மாதிரி இவ்வளோ தூரம் போடிச்சா அப்படி கட் பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான் சிம்பிள். அப்படி தான் நம்ம ட்ரேட் இருக்கணும். நீங்கள் வந்து மாற்றி ட்ரேட் எடுத்து இது பண்ணக்கூடாது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து இப்படி போயிட்டு இதுலேருந்து இப்படி ரிஜெக்ட் ஆகி இதுதான் ஒரு 12, இதுதான் வந்து 12% சம்திங் டவுன் சொன்னது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே போவோம். இதுதான் வந்து பாசிபிலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஈத்ரிம்லேயும் பாருங்கள் நமக்கு மணி ஃப்ளோ வந்து பெருசாக இல்லை, கீழே தான் இறங்கிட்டு வரோம். ஸோ ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ கீழே இப்படி வந்தால் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இங்கேருந்து இப்படி வருவோம், இப்படி வந்துட்டு இப்படி போவோம். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இப்போதைக்கு. இதில் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நான் சொல்கிறது வந்து சரியாக ஒரு சிலருக்கு பிகினர்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. நான் குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது நம்ம போகிற சார்ட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி. எல்லோரும் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன சொன்னீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து புரிய மாட்டேது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறது தப்பு இல்லை ப்ரோ, பட் பிகினர்ஸாக மட்டுமே இருக்கிறது தப்பு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து
நான் பிகினர்ஸாக இருக்கேன் அப்படின்றது வந்து உங்கள் தப்பு கிடையாது. பட் பிகினர்ஸாக மட்டும் தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிடணும், நான் வந்து ட்ரேடிங் நிறைய பக்காவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பான விஷயம். நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்கள் ஆனீங்கன்னா தான் நான் வந்து ஒரு சார்ட் போடும்போது இது வந்து எப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். நான் வந்து இங்கே பிகினர்ஸாக இருக்கேன் நீங்கள் பிகினர்ஸாகவே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ ஒரு சார்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். கன்ஃபார்ம் ட்ரேடிங்கை பற்றி நாலேஜ் கன்ஃபார்ம் இருக்கணும். நீங்கள் நாலேஜ் இல்லாமல் கன்ஃபார்ம் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சம்மடி வாங்குவீங்க. ஸோ இது வந்து சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது, இது வந்து மணி இன்வால்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ மணி நீங்கள் போடுறீங்க, அது வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற நாலேஜ் இருக்கணும். அதேமாதிரி மணி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகும். நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கிறது வந்து நீங்கள் பிகினர்ஸாகவே இருக்கீங்க அப்படின்னா நாலேஜ் அப்டேட் பண்ண பாருங்கள். ஏன்னா நாலேஜ் அப்டேட் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பெரிய அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன ப்ரோ ஒரு டைம் ஃப்ரேம் வந்து மேலே புல்லிஷ் போகுதுன்னு சொல்கிறீங்க, ஒரு டைம் ஃப்ரேம் வந்து டெய்லியில் பார்த்தீங்கன்னா பெரிஷாக போகுன்னு சொல்கிறீங்க, 4 ஹவரில் பார்த்தா திரும்ப புல்லிஷாக போகுதுன்றீங்க அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க ஒரு சிலர். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்னா இப்போ வீக்லியில் பார்க்குறேன். இப்போ வீக்லியில் வந்து எனக்கு இப்படி இருக்குது இதுதான் வீக்லி சார்ட்டு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இதுக்குள்ளே டெய்லி சார்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கும். இப்போது வீக்லியில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா புல்லிஷாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் வீக்லியில் புல்லிஷ் தான் சொல்லுவேன். நான் இந்த இடத்துல இருந்தாலும் வீக்லியில் புல்லிஷ் தான் சொல்லுவேன். ஆனால் நமக்கு டெய்லியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல டெய்லியில் பொறுத்தவரைக்கும் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ வீக்லியில் புல்லிஷாக இருக்குன்றப்போ நமக்கு வந்து அது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த டெய்லியோட புல் பேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12% 20% சம்திங் வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது எல்லாமே வீக்லியில் பொறுத்தவரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஆனால் டெய்லியில் பொறுத்தவரை இங்கேருந்து இப்படி கீழே விழுந்தா அப்படின்னா ஒரு 10% 5% வந்து நம்ம கீழே வரும். கணக்கு இப்படி கீழே வந்துட்டு தான் மேலே போவோம். ஸோ இது வந்து இப்படி இருக்கும். இப்போ இதே நான் 4 ஹவரில் நான் பார்த்தேன் அப்படின்னா இப்போ 4 ஹவரில் இப்படி பார்த்தேன் அப்படின்னா இது இப்படி இருக்கும். ஃபோர் ஹவரில் இப்படி நடந்துருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது அப்படியே இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி கீழே வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வீக்லியில் புல்லிஷாக மாறுது. இப்போ இந்த புல்லிஷாக மாறும்போது இந்த இடத்துல நான் சொல்லுவேன் இது வந்து வீக்லிலும் புல்லிஷாக இருக்குது, டெய்லியிலும் புல்லிஷாக இருக்குது. பட் 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல பெரிஷாக இருக்குது. இப்போ 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் இப்படி கீழே வந்துட்டு தான் நமக்கு வந்து மேலே போவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியிலையும் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லுவேன், வீக்லிலும் புல்லிஷாக இருக்குன்னு. பட் 4 ஹவரில் மட்டும் இங்கே பெரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இதை பற்றி தான் நீங்கள் வந்து குழப்பிக்கூடாது. மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கோர்ஸில் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம கீ லெவல் அப்படின்றது வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து கீ லெவல் எப்படி மார்க் பண்ணுன்றதும் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய பர்சனல் ஐடி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதில் மெயின் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெவல் மார்க் பண்ணிங்கன்னா அந்த லெவல் வந்து பக்காவாக வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது வேலிடாக இருக்கா இன்வேலிடாக ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் என்ட்ரு ஆக முடியும். அதை விட்டு ரேண்டமாக நான் ஒரு இடத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா மேலே போய்டும், இந்த இதில் வந்து கீழே போய்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வேஸ்ட். அது ஸோ ஒரு கீ லெவல் அப்படின்றது நீங்கள் மார்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பக்காவாக ட்ரேட் என்ட்ரு ஆகலாம். அதே மாதிரி என்னோடய கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னா கற்றுக்கிட்டனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கோர்ஸை விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் போட்டிருப்பேன். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட நான் எனக்குன்னு கிரியேட் பண்ண மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே தவிர ஜென்ரலாக இருக்கிற ரீட்டைல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த கீ லெவல் மார்க் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த கீ லெவல் மார்க் பண்ணுறது கூட நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் விட இது வந்து 100 மடங்கு அக்யூரேசியாக தரும் உங்களுக்கு இந்த கீ லெவல் மார்க் பண்ணுறதுலாம். ஸோ கீ லெவல் மார்க் பண்ண கற்றுக்கிட்டீங்கனாலே சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, எது இதெல்லாம் வேலிட் எது இதெல்லாம் இன்வேலிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இந்த இதில் மார்க் பண்ணுறோம், எதுக்கு இந்த இதில் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருப்பேன். ஒரு 1.5 மணி நேரம் சம்திங் வீடியோ இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் எக்ஸாக்டாக. அதே மாதிரி வந்து பிட்காயின் சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பிட்காயினோட கோரிலேஷன் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதும் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா இந்த நார்மலாக இந்த சும்மா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுட்டு போயிடுங்க அப்படி போட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே இன்டெப்த்தான அனாலிசிஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து
வாங்கினவங்களும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து வாங்கினவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்மு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெக்னிக்கல் கூட நீங்கள் வந்து ஆர்மடிக்கு இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அக்யூரசி அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு டெக்னிக்கல் கூட, அதாவது எவ்வளோ உங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் அக்யூரசி வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறது கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் பிடிச்சேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல கீழே போக மாட்டேது எனக்கு தெரியாது. இப்போ அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் லைன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது ட்ரெண்ட் லைன் இங்கே டச் ஆகல, பட் இப்படி டச் ஆகும், இந்த இதில் டச் ஆகும். ஆனால் வந்து நான் என்ட்ரு ஆனது இந்த இடத்துல என்ட்ரானேன். இது ட்ரெண்ட் லைனே பிரேக்கே கிடையாது. ஆனால் நான் இங்கே என்ட்ரானேன். ஏன் என்ட்ரானு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி வைக் ஆஃப் பேட்டர்னும் ஃபாலோ ஆகிட்டு இருந்தான். இந்த இடத்துல 3 டாப் வைக் ஆஃப் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி இந்த இதில் கன்ஃபார்ம் ஆகுது, கன்ஃபார்ம் பிரேக் கீழே தான் நடக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 4 ஹவரில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி 4 ஹவரில் இப்படி வரும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இங்கே என்ட்ரு ஆனது நம்ம. ஸோ என்ட்ரு ஆகிட்டு கீழே வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட் பிடிச்சோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் வந்து பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே பக்காவாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இல்லை அதை விட்டுட்டு நான் பிகினர்ஸாக தான் இருப்பேன், நான் வந்து மற்றவங்களை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்றது வந்து பிரயோஜனமே கிடையாது. உங்கள் காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். மற்றவங்க வந்து யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிகினர்ஸாக இருந்து உங்கள் மணியை லூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் ட்ரேடராகவோ இல்லை வந்து ப்ரோ ட்ரேடராகவோ நீங்கள் மாறினீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக மணி சம்பாதிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகுங்க. நீங்கள் சும்மா வீடியோவில் வந்து ஒரு சில பேர் யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வாங்குங்க, இது வந்து 100x போவோம், இந்த காயின் வாங்குங்க, இது 200x போவோம் அப்படின்னு மட்டும் சும்மா ரீல் விட்டுருப்பானுங்க. அது ஆக்சுவலாக வந்து அவங்களுமே பெருசாக அது வந்து தெரியாது அவங்களுக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து இது போய்டும் அது போய்டும் கற்பனையில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் உட்காந்து இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வெறும் சார்ட்டை மட்டுமே வச்சு எவன் வந்து இப்படி தான் போவோம் அப்படி தான் போவோன்னு சொல்கிறானோ அவன் தான் ஒரிஜினல் நல்ல ட்ரேடர். ஸோ நான் இது வரைக்கும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து உங்கள் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நான் இது இன்றைக்குமே வந்து ஃபண்டமெண்டல் வந்து பெருசாக பார்த்தது கூட கிடையாது. மெயினாக பார்த்தோன்னா அந்த வால்டைல் இருக்க டைம் மட்டும் தான் வந்து பெருசாக நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். மற்ற டைமில் எப்பயுமே வந்து ட்ரேட் எடுப்பேன் நான். ஸோ எல்லாமே வெறும் சார்ட்டை வச்சு மட்டும் தான் எடுப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சார்ட்டாக தான் இருக்கும், எப்படி எப்படி போவோம் எப்படி எப்படி வரும்னு. அப்படி இல்லை எனக்கு வேறு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, குரூப்பில் ஜாயின் ஆகுங்க, அப்படின்னா சேனலில் ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு சார்ட் போட்டிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு சார்ட்டில் இருந்து அப்படியே மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டே வாங்க, இவன் சொன்னது வந்து நடந்திருக்கா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் சார்ட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக நம்ம வந்து ப்ராப்பரான செட்டப்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி போன வருஷம் டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆல் டிசைன் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் வந்து ஆல் டிசைன் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நம்ம வந்து குரூப்பில் தான் இருக்கும், இந்த சேனல்லே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நமக்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும், மீடியா ஃபைல் இருக்குங்களா, மீடியா ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இருக்கும். கடைசியாக இது இருக்குது பாருங்கள், இது டிசம்பர் மந்தில் போனீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ யூடியூப்பில் அப்டேட் பண்ண வேண்டியது, பட் நம்ம வந்து வீடியோ வந்து கரெக்டானதால் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகுது பாருங்கள். இந்த கிளிச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து கரெக்டானதால் நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே நான் போட்டிருந்தேன். இப்போது அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து இந்த ரெட் லைனை வந்து எனக்கு ரீடெஸ்ட் வைக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து இது ஆல்ட் சீசன் கிடையாது, இந்த இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல ரீடெஸ்ட் வைக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ஆல்ட் சீசன் கிடையாது அப்படின்னு. அடுத்த 6 மாதம் வச்சு செய்யின்னு செஞ்சு விட்ருக்காங்க நல்லா. எவன்லாம் ஆல்ட் சீசன் வந்துச்சுன்னு காசை உள்ளத்துக்கு போட்டானோ எல்லாமே வந்து போர்ட்ஃபோலியோ 0 ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம குரூப்பில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்ப கீழே திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா இங்கே மேலே இருந்து திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஆல்ட் சீசன் பற்றி தான் போட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சேனலில் இந்த அளவுக்கு வந்து அக்யூரஸியாக யாரும் வந்து ட்ரேடிங் வந்து யாரும் கொடுத்ததும் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்க்கல, பட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து இந்த அளவுக்கு அக்யூரஸியாக வந்து யாரும் ட்ரேட் பண்ணது கிடையாது தமிழ் சேனலில். ஸோ நம்ம மட்டும் தான் இந்த அளவுக்கு அக்யூரஸியாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக சார்ட் செட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரஸியாக இருக்கும் ஃபுல்லாக. இதிலே வந்து பேட்டர்ன் ட்ரேடிங் சொல்லியிருப்பேன். பேட்டர்ன் ட்ரேடிங் வந்து இன்னும் ஒரு பேட்டர்ன் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதில் இன்னும் சீக்ரெட் வந்து இன்னும் சொல்லலை, அது ரொம்ப நாள் ஆகும். அதனால் சரி இப்போதைக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.